விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. பிரியமானவர்களே, இந்த நல்ல நாள், புதிய நாள் காலை வேளையிலே உங்களை நான் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். தினந்தோறும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக வாஞ்சோடு கூட நீங்கள் வருகிறீர்கள். தேவனுடைய வார்த்தைகளை கேளுங்கள். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வசனத்தின் ஆலோசனை நாம் கேட்பது நமக்கு ஆசீர்வாதம். அது நம்மை அந்த நாள் முழுவதும் நடத்தும். இயேசுவானவர் சொன்னார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்றார். தேவனுடைய வார்த்தை இல்லாவிட்டால் நாம் பிழைப்பது அரிது. தேவனுடைய வார்த்தை ஒன்றே நம்மை பிழைக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த பூமியிலே உணவு தேவை தான் 3 வேளை. ஆனால் அதை விட மிகப்பெரிய தேவை நம்முடைய ஆத்மாவுக்கு ஆகாரம். அந்த ஆத்மா ஆகாரமாக தேவனுடைய வார்த்தைகளை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் ஒரு வித்தியாசமான காரியத்தை தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக ஒரு சிறு ஜெபம் செய்வோம். நல்ல பிதாவே, இந்த புதிய நாள் காலை வேளைக்காக உங்களுக்கு நன்றி. இந்த நாளின் காலை வேளையிலே நாங்கள் வாஞ்சோடு கூட உங்களுடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை நீர் எங்களுக்கு சொல்லும்படியாக நாங்கள் காத்திருக்கிறோம். தகப்பனே, இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்கிற நாங்கள் அதை உள்ளத்தின் ஆழத்தில் வைத்து சிந்தித்து பார்க்க கருவி செய்யும். இந்த நாளின் செய்தியோடு கூட நீர் எங்களோடு கூட பேசும். எங்களுடைய உள்ளங்களை நாங்கள் திறந்து அவளோடு கூட அவருடைய வார்த்தைகளை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள கருவி செய்யும். இரவு முழுதும் எங்களை பாதுகாத்த அன்புக்கு நன்றி. இந்த நாள் முழுவதும் உங்களுடைய கிருபையும் தயவும் எங்களை நடத்தட்டும். செய்திக்கு நீர் எங்களை ஆயத்தப்படுத்தும். அருமை ரட்சகர் இயேசுவின் இன்ப நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 சுவிசேஷ புத்தகங்களை நீங்கள் வாசிக்கும் போது நீங்கள் அதில் பல அருமையான மொழி நடைகளை, அதாவது எழுத்து நடைகளை நீங்கள் பார்க்கலாம். மத்தேயு எழுதுகிறது ஒரு விதமாக இருக்கும், மார்க் எழுதுவது ஒரு விதமாக இருக்கிறது, லூக்கா ஒரு விதமாக எழுதுகிறார், யோவான் ஒரு விதமாக எழுதுகிறார். இது எல்லாமே பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலினாலே எழுதப்பட்டதுதான். ஆனால் சொல்லப்பட்ட கருத்துக்களெல்லாம் ஒன்றுதான். அதிலே விசேஷமாக யோவான் எழுதின சுவிசேஷத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு அவர் யார் என்பதை குறித்து யோவான் மிக தெளிவாக எழுதுகிறார். நீங்கள் மத்தேயு சுவிசேஷத்தை வாசிக்கும் பொழுது கிறிஸ்துவனுடைய பிறப்பு ஆபிரகாமிலிருந்து துவங்கும். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறு என்று ஆரம்பிக்கும். மார்க் எழுதின சுவிசேஷத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது நேரடியாகவே தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறு என்று சொல்லி அதில் வரும். லூக்கா புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அது வித்தியாசமான நடையிலே துவங்கும். லூக்கா 3ஆம் அதிகாரத்தின் கடைசி வரியிலே அவர் கீழிருந்து மேலாக கிறிஸ்துடைய வம்ச வரலாறை சொல்லி அவர் இயேசு தேவனுடைய குமாரன் என்று அவர் நிரூபிக்கிறார். ஆதாமிலிருந்து அவர் தூங்குவதை நாம் பார்க்கிறோம். இது கீழிருந்து மேலாக அந்த வம்ச வரலாற்றை அழகாக பேசுகிறார் லூக்கா. ஆனால் யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே இயேசுவானுடைய ஆதி அந்தத்தை குறித்து அவர் பேசுகிறார். யோவான் 1:1-2 வாசிக்கும் பொழுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் என்று அவர் பேசுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனம் 14, அந்த வார்த்தை மாம்சமாகி. முதல் வசனத்திலே ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. 2ஆம் வசனத்திலே அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் என்று சொல்லிவிட்டு கீழே 14ஆம் வசனத்திலே அவர் சொல்கிறார், அந்த வார்த்தை மாம்சமாகி. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று எழுதுகிறார். இயேசு கிறிஸ்துடைய
அந்த பிறப்பின் முக்கியத்துவத்தை அவர் வலியுறுத்தி பேசுகிறார். ஆண்டவராகிய இயேசுவே இவர் சொன்னபடியே மாம்சத்திலே பிறந்து மனுஷனாய் பூமியிலே பிறந்தார். 30ஆம் வயதிலே தம்முடைய ஊழியத்தை அவர் துவங்கினார். அநேக விஷயங்களை அவர் பேசினார். அவருடைய திருவாய்மொழியை கேட்பதற்கு, அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு திரளான ஜனங்கள் எப்போதும் அவருக்கு பின்னாலே போய்கொண்டே இருந்தார்கள். தாம் தேவனுடைய குமாரன் என்பதை அவர் ஆணித்தரமாக, வைராக்கியமாக ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக மறுபேதும் சொல்லாத அளவுக்கு அவர் தான் தேவகுமாரன் என்பதை தம்முடைய வாயின் வாக்கினாலே அவர் நிரூபிக்கிறார். நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் முழுவதும் நீங்கள் வாசிக்கும் பொழுது நானே என்கிறதான வார்த்தையை நீங்கள் அநேக இடத்திலே வாசிக்க முடியும். யோவான் 4ஆம் அதிகாரத்திலிருந்து அது தொடங்குகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் வசனம் 21. ஸ்திரியே, நான் சொல்லுகிறதை நம்பு என்று சொல்லுகிறார். நான் தேவகுமாரனாகிய பரலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு இறங்கி வந்த வார்த்தையாகிய நான் சொல்லுகிறதை நம்பு என்கிறதான ஒரு ஆணைத்தரமான வார்த்தையை இயேசு சமாரியாசிரியரிடத்திலே பேசுகிறார். அவர் சொல்லுகிறதை நம்ப வேண்டும் என்று சொல்கிறார். இந்த செய்தியை கேட்கிற நீங்களும் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளை நம்ப வேண்டும். நான் சொல்லுகிறதை நம்பு என்று சொல்கிறார். அதே அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது இங்கே என்ன சம்பவம் நடக்கிறது? இயேசுவானவர் பயணத்தினால் இளைப்படைந்தவராய், களைப்படைந்தவராய் யாக்கோபு வீட்டின கிணற்றருகே உட்கார்கிறார். சமாரியா ஸ்திரீ தண்ணீர் முள்ள வந்தார். இவர் அந்த ஸ்திரீயிடத்திலே தாகத்துக்கு தாய்ந்தார். அவர்கள் சொன்னார்கள், நீர் யூதனாய் இருக்க சமாரியா ஸ்திரீயாகிய இடத்திலே தாகத்துக்கு தாய்ந்து தண்ணீர் எப்படி கேட்கலாம் என்று சொன்னார்கள். ஏனென்றால் சமாரியர்களும் யூதர்களும் சில விஷயத்திலே ஒத்துப்போகாதவர்கள். அப்ப இயேசுவானவர் சொல்லுகிறார், உன்னிடத்திலே தண்ணீர் கேட்கிறவர் யார் என்று நீ தெரிந்திருந்தால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்று அவர் சொன்னார். இப்ப நான் கொடுக்கும் தண்ணீர் ஜீவ தண்ணீர் என்று அவர் சொல்கிறார். யோவான் 4ஆம் அதிகாரம் வசனம் 14 நாம் அந்த வசனத்தை பார்க்கிறோம். இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாக ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் என்று சொன்னார். நான் ஜீவ தண்ணீரை கொடுப்பேன் என்று சொன்னார். மனுஷன் ஜீவனை இழந்தான். எப்படி மனுஷன் தன்னுடைய ஜீவனை இழக்கிறான்? ஜீவன் என்றால் நம்முடைய சரீரத்திலே நாம் உயிரோடு இருப்பது, அந்த ஜீவன் வேறு. ஆத்மாவுக்கு ஒரு ஜீவன் உண்டு. பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று எசேக்கியேல் 18:20 வாசிக்கிறோம். செத்துப்போன ஆத்மாவுக்கு மறுபடியும் ஜீவனை கொடுக்கக்கூடியதான தண்ணீர் நான் என்றார் இயேசு. எவ்வளவு அருமையான வாக்கியங்களை பாருங்கள். ஸ்திரியை, நான் சொல்லுகிறதை நம்பு என்று சொன்னார். நான் ஜீவ தண்ணீரை கொடுப்பேன் என்று அவர் சொல்கிறார். அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் வசனம் 41 மற்றும் 48 வசனங்களை வாசிக்கும் பொழுது 48ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், ஜீவ அப்பம் நானே என்று அவர் சொல்கிறார். கவனியங்கள், யோவானுடைய இந்த எழுத்து நடை பரிசுத்த ஆவியானவர் இப்படி எழுத வைத்திருப்பது மிகப்பெரிய ஒரு அருமையான ஆராய்ச்சிக்குரிய ஒரு விஷயம் அல்லவா? ஒரு ஆணித்தரமான ஒரு விசுவாசத்தை ஆண்டவராகிய இயேசு மேல் நாம் வைப்பதற்காக இந்த வார்த்தைகள் கையாளப்பட்டிருக்கிறதாக நான் நினைக்கிறேன். அவர் சொல்லுகிறார் யோவான் 6:48 ஜீவ அப்பம் நானே என்று அவர் சொல்லுகிறார். 41ஆம் வசனத்தில் நான் வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று அவர் சொன்னது நிமித்தம் யூதர்கள் அவரை குறித்து முறுமுறுத்து, இவன் யோசேப்பின் குமாரனாகிய இயேசு அல்லவா, இவனுடைய தகப்பனையும் தாயையும் அறிந்திருக்கிறோமே, அப்படி இருக்க நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று இவன் எப்படி சொல்லுகிறான் என்றார்கள். பிரியமானவர்களே, இயேசு சொல்லுகிற பதிலை கவனிங்கள். 43ஆம் வசனத்தில் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, உங்களுக்குள்ளே நீங்கள் முறுமுறுக்க வேண்டாம், நான் உங்களுக்கு சொன்ன அந்த வார்த்தையை குறித்து உங்களுக்குள்ளே என்ன செய்ய வேண்டாம், முறுமுறுக்க வேண்டாம் என்று சொல்கிறார். ஜீவ அப்பம் நானே என்று அவர் சொல்லுகிறார். இதற்கு ஒரு உதாரணத்தை அவர் சொல்லுகிறார். பழைய ஏற்பாடு காலத்தில் உங்கள் பிதாக்களாகிய முற்பிதாக்கள் வனாந்தரத்தில் நடந்து வரும் பொழுது வானத்திலிருந்து வந்த மன்னாவை புசித்தார்கள். அந்த அப்பமும் வானத்திலிருந்து தான் இறங்கி வந்தது. அந்த அப்பத்தை புசித்தார்கள், ஆனாலும் அவர்கள் மரித்தார்கள்.
ஆனால் ஜீவ அப்பம் நான், என்னை புசிக்கிறவன் ஒரு காலம் மரித்து போக மாட்டான் என்று சொன்னார். இயேசுவானவர் கையாளுகிற அந்த வார்த்தை, அவர் சொல்லுகிற அந்த வார்த்தைகளை அதிகாரத்தோடு அவர் சொல்லுகிறார். நான் என்று சொல்லும்போது அங்கே அதிகாரம் உண்டு. பிரியமானவர்களே, சமாரியாசிரிடத்தில் பேசும்பொழுது நான் சொல்லுகிறதை நம்பு என்று சொன்னார். அதே சமாரியா பெண்ணிடத்திலே நான் கொடுக்கும் தண்ணீர் ஜீவ தண்ணீர் என்று சொல்கிறார். யோவான் 6ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது ஜீவ அப்பம் நானே என்று அவர் சொல்லுகிறார். யோவான் 8ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது அவர் இப்படியாக சொல்லுகிறார், நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். நான் உலகத்திற்கு ஒளி என்று அவர் சொல்லுகிறார். இதை யோவான் 1ஆம் அதிகாரம் துவக்கத்திலேயே யோவான் எழுதுகிறார். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்து நானே நானே என்று அநேக இடத்துல பேசுவதை பார்க்கும் பொழுது ஒரு அதிகாரத்தோடு அவர் பேசி தாம் தேவனுடைய குமாரன் என்பதை நமக்கு நிரூபிக்கிறார். அதனால்தான் இப்படிப்பட்ட வார்த்தைகள் வேதாகமத்திலே கையாளப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் அவர் சொல்லுகிற அதிகாரத்தோடு சொல்லுகிற அந்த வார்த்தையை கூர்ந்து கவனித்து அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் சொல்லுகிறதை நம்பு என்று சொன்னார். நான் கொடுக்கும் தண்ணீர் ஜீவ தண்ணீர் என்று சொல்கிறார். அடுத்து நானே ஜீவ அப்பம் என்று அவர் பேசுகிறார். யோவான் 8ஆம் அதிகாரம் வசனம் 12 வாசிக்கும் பொழுது நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு வாசல் என்கிறதான பெயரிலே அநேக ஊழியர்களை நாம் பார்த்திருக்கிறோம். எத்தனையோ வாசல் என்கிற பெயர்ல இன்னைக்கு ஊழியர்களை பார்க்கிறோம். ஆனா ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், நானே வாசல். யோவான் 10ஆம் அதிகாரம் வசனம் 9 இப்படி சொல்லுகிறது, நானே வாசல், ஒருவன் என் வழியாய் உட்பிரவேசித்தான் அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று சொல்கிறார். எந்த வாசலை நீங்கள் நம்ப வேண்டாம், கிறிஸ்துவாகிய வாசலை நீங்கள் நம்புங்கள். இயேசு சொல்லுகிறார், நானே வாசல். கிறிஸ்துவே வாசல். கிறிஸ்துவே வாசல் என்கிறதான அந்த வாசல் வழியாய் நாம் பிரவேசிக்கும் போது அந்த மேய்ப்பனாகிய இயேசு நமக்கு மேய்ச்சலை கொடுக்கிறார். உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவோம் நாம் என்று சொல்கிறார். எவ்வளவு அழகான அற்புதமான வார்த்தைகளை கவனியுங்கள். நானே வாசல், ஒருவன் என் வழியாய் உட்பிரவேசித்தால் அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்றார். அடுத்து யோவான் 14ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது இயேசு சொன்னார், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்றார். அப்ப தோமா கேட்டார், ஆண்டவரே, பிதாவினிடத்திற்கு நீ போகிறேன் என்று சொல்லுகிறீரே, நாங்கள் எப்படி அந்த வழியை அறிவோம் என்று சொன்னார். தோமா கேட்டதற்கு இயேசு சொல்லுகிறார், யோவான் 14:6, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்றார். நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவன். அது மொத்தத்தை 3 சேர்த்து அவர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அப்படியானால் கிறிஸ்துவை தவிர உலகத்திலே வேறொரு வழி இல்லை, வேறொரு சத்தியம் இல்லை. அவரே ஜீவன். அவர் இல்லாவிட்டால் ஜீவன் இல்லை. இதை 1 யோவான் புத்தகத்தில் யோவான் எழுதுகிறார், கிறிஸ்துவை உடையவன் ஜீவனை உடையவன், கிறிஸ்து இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன், செத்து போன பிரேதம். பிரியமானவர்களே, கிறிஸ்துவே வழி, அவரே ஜீவன், அவரே சத்தியம். அதைத்தான் அவர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதே யோவான் 17ஆம் அதிகாரம் வசனம் 20ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது இயேசுவானுடைய மிக நீண்ட ஜெபம் யோவான் 17ஆம் அதிகாரம். அநேக மக்கள் இந்த யோவான் 17ஆம் அதிகாரத்தை இயேசு கிறிஸ்துடைய மிக நீண்ட ஜெபமாக அவர்களுக்கு தெரியாது, அவர்களதை சரியாக படித்திருக்க மாட்டார். அந்த மிக நீண்ட ஜெபத்திலே இயேசுவானவர் தம்முடைய சீஷர்களுக்காக, தம்முடைய அப்போஸ்தலர்களுக்காக அவர் பேசுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். யோவான் 17 வசனம் 20, நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன் என்கிறார். இயேசு தம்முடைய 12 அப்போஸ்தலர்களுக்காக வேண்டிக் கொண்டார். அவர் சொல்லுகிறார், நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். இயேசுவின் அப்போஸ்தலர்களால் எழுதப்பட்ட புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கைக்கு நாம் கீழ்ப்படியும் போது, அப்போஸ்தலருடைய வார்த்தைகளை நாம் விசுவாசிக்கும் போது, இயேசுவானவர் அப்போஸ்தலர்களுக்காக மாத்திரமல்ல, அப்போஸ்தலருடைய வார்த்தைகளை கேட்கிற நமக்காகவும் அவர் வேண்டிக் கொள்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அடுத்து நாம் வாசிக்கும் பொழுது
யோவான் 8ஆம் அதிகாரம் வசனம் 24 இப்படியாக இந்த செய்தியை முடிக்க நான் விரும்புகிறேன். நான் சொல்லுகிறதை நம்பு, நான் கொடுக்கிற தண்ணீர் நித்திய காலமாய் ஒருவனுக்குள்ளாக ஊறுகிற ஜீவ ஊற்று, ஜீவ தண்ணீர். அடுத்து, நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். அடுத்து, நானே வாசல், ஒருவன் என் வழியாய் உட்பிரவேசித்தால் அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அடுத்து, யோவான் 14:6 அவர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். யோவான் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், நான் மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். யோவான் 17 வசனம் 24 வாசிக்கும் பொழுது, நான் இவர்களுக்காக, அப்போஸ்தலர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் என்று அவர் சொன்னார். இப்படி அநேக இடத்துல ஆண்டவராகிய இயேசு நான் என்கிறதான அந்த வார்த்தையை வலியுறுத்தி அவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அவர் அதிகாரமுடையவராய் இருந்தார். அவர் ஆதியிலே வார்த்தையாக இருந்தார். அவர் தேவனாய் இருந்தார். தேவனிடத்தில் இருந்தார். தேவனோடு இருந்தார். அப்பேற்பட்ட பரலோகத்தின் தேவகுமாரன் பொக்கிஷம் நமக்காக பூமிக்கு இறங்கி வந்தார். ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் இந்த உலகத்திலே மனுஷர்களாகி நமக்கு கிடைப்பதற்கரிய, காண கிடைக்காத மிகப்பெரிய பொக்கிஷம் கிறிஸ்துவின் வருகை. அதனால் தான் அவர் அதிகாரத்தோடு பேசுகிறார். நானே என்று சொல்லி அவர் பேசுகிறார். இப்படி இயேசுவானவர் நானே என்று சொல்லி நாம் விசுவாசிப்பதற்கான அதிகாரப்பூர்வமான வார்த்தைகளை அறிவிக்கிறார். இதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நாம் என்ன செய்வோம்? நாம் செத்து போவோம் என்று அவர் சொல்கிறார். யோவான் 8ஆம் அதிகாரம் வசனம் 24, ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். மேற்சொன்ன வசனத்தில் நானே அவர் என்று அவர் சொல்கிறார். நானே உலகத்தின் ஒளி, நானே ஜீவத்தண்ணீர், நானே ஜீவ அப்பம், நானே வாசல், நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன், நானே மெய்யான திராட்சை செடி, நான் வேண்டிக் கொள்கிறேன். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்று அவர் சொல்கிறார். பெரியமானவர்களே, இந்த நல்ல நாளிலே இயேசு யார்? அவர் எதற்காக பூமிக்கு வந்தார்? அவர் என்னவெல்லாம் செய்தார்? தன்னை எப்படி அவர் ஜனங்களுக்கு புரிய வைத்தார்? இதெல்லாம் கேட்ட நாம் நிச்சயமாகவே அவர் தேவகுமாரன் என்று விசுவாசிப்போம். விசுவாசித்து அவர் மூலமாய் நாம் பரலோகத்தின் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவோம். இந்த செய்தியை கேட்டவங்கள் யாவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரான எங்கள் பரலோக தகப்பனே, மன நிறைவான மகிழ்ச்சியான இந்த புதிய நாளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே தேவனுடைய செய்தியை நாங்கள் கேட்கும்படியான கிருபைக்கு தோத்திரம். ஆண்டவராக இயேசு வார்த்தையாக அதிகாரமுடையவராக அவர் போதித்த இந்த வார்த்தைகளை நாங்கள் உள்ளத்திலே கேட்டு அதை விசுவாசிக்க, அதன்படி நடக்க, இயேசுவானவர் தேவகுமாரன் என்று விசுவாசிக்க எங்களுக்கு பலன் தாரும். செய்தியை கேட்ட நாங்கள் இந்த செய்தியால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்வோம். இந்த நாளின் நன்மைகளை எங்களுக்கு தாரும், தீமைக்கு விலகும். உங்களுடைய சித்தத்தின்படி செய்வதற்கு இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் திவ்ய நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். இரக்கமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, ஆமென். தெரிந்தெடுத்தார் தம் மகிமைக்கென்றே பரிந்துரைத்திடுவார் பிழைத்திடுவோம். ரட்சிப்பினால் அலங்கரித்தே ரட்சகர் திருவடி சேர்ந்திடுவோம். தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே.